அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா சதுர்தசி, அதாவது வருஷத்தினுடைய முதலாவது வரக்கூடிய ஒரு சதுர்தசியாகப்பட்டது. மிகவும் சிறப்பான ஒரு சதுர்தசி. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு திருநாள். இந்த நாளிலே உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது சனியின் நட்சத்திரம் சம்பவித்து, இந்த நாட்களிலே சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் குருவினுடைய நல்லாசி பெற வேண்டி சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் இருவருக்கும் சிறப்பான பூஜைகள் செய்து வரும்பொழுது இந்த வருடத்தின் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை, அதுவும் இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரம் கிழமையிலே வியாழன் நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி, இந்த ஒரு குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான விஷயமாகப்பட்டது. இந்த நாளிலே சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் குரு பகவானுடைய நல்லாசி பெற வேண்டி இந்த நாளிலே விரதம் இருந்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து வரும்பொழுது நல்ல பல்வேறு விஷயமான ஆதாயங்கள் சேரும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசி மண்டலத்திற்கு 11ஆம் இடத்திலே இருந்து சந்திரன் 12ஆம் இடத்திலே பிரவேசிக்கிறார். அதுவும் மட்டுமில்லாமல் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்கள் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது தொழிலிலே நல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள், ஆதாயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து அதே போல நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் உத்வேகங்களும் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் தேடி தேடி அதனுடைய பொருளை அறிந்து அதன் மூலியமாக பொருள் ஈட்டுதலுக்குரிய விஷயங்களை அதிகரிப்பீர்கள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரனோடு சேர்க்கை, ராசியின் 11ஆம் இடத்திலே சந்திரனும் உங்கள் ராசிநாதனும் அமரப்பெறுவது தன லாபங்களும் தானிய லாபங்களையும் அதிகரித்து, அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல்வேறு விதமான யோகங்களும் ஆதாயங்களும் பெற்று நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையிலே சிந்தனைக்கான விஷயங்கள் நீங்கள் சிந்தனை அதிகமாக செலுத்தும் பொழுது நல்ல ஒரு கற்பனை வளங்கள் மிகுந்த கவிதை ஆற்றல், அதே போல கவிதைக்கான நயங்கள் போன்ற விஷயத்தில் நல்ல ஈடுபாடுடன் லாபங்களை பெறக்கூடிய ஒரு தருணம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு புத பகவானும் உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவானும் சந்திரனும் ஒன்றாக 10ஆம் இடத்திலே சேர்க்கை. ஆகையால் தொழிலிலே சில வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள், அதே போல தேவையில்லாமல் உங்களது உயரதிகாரியை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம். ராசியினுடைய ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரனோடு சேருவது என்பது லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு ராசிநாத சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியாதிபதியாக பெறுகின்றார். இந்த ஒரு சுப நாளிலே புதனோடு சேர்ந்த சனியோடு இணைந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்திர பகவான் சகோதரரிடத்திலே சில பிரச்சனைகள், வரன் தேடிய அமையக்கூடிய ஒரு நிலை, நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், மன ஒற்றுமை, மன மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாய் நடைபெறக்கூடிய ஒரு நன்னாள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரன் அவருக்கு 12ஆம் இடத்திலே அமர்கின்றார். கணவன் மனைவியிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், அதே போல் முன்னுக்கு பிறனாக சில நேரங்களிலே யோசனைகள், அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் சனி புதன் சேர்க்கை, நல்ல ஒரு மன நிம்மதியோடு வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது குழந்தைகளால் பிரச்சனை, உடல் உபாதைகளால் சில செலவுகள், தொழிலிலே லாபங்கள் இருந்தாலும் தொழிலை நிம்மதியாக செய்ய முடியாத ஒரு மனநிலையோடு வாழ்க்கை நகர்ந்து வரும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசிற்கு 7ஆம் இடத்திலே பிரவேசம் செய்து சந்திரனோடு சேர்ந்து அமைப்பெறுவதால் உங்களது காதலியை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியங்கள் சேர்கிறது.
நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லையே என்ற ஏங்கி தவித்த நிறைய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வரன் நெருங்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. புத பகவான் ராசிக்கு ராசிநாதனாய புத பகவான் 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும் பொழுது சுபத்தன்மை பெற்று அதோடு சேர்ந்த சந்திரனும் உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கின்றார். எனவே உங்களது காதலி தேடி வரக்கூடிய தருணம். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து சந்திரன் 6ஆம் பாவத்திலே அமையப்பெறுகின்றார். உங்கள் மனைவிக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பம், அதன் மூலியமாக சிலது உடலிலே பிரச்சனைகள், சில நேரங்களிலே எதிர்பார்த்த பண வரவினால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், அதே போல் சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து அரசு நிறுவனங்களிலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயம் வெற்றி கிடைக்கக்கூடும். அதே போல் சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் மண்டலத்திலே சனியோடு இணைகின்றார். ஆகையால் அடிக்கடி உடல் உபாதைகள், தேவையில்லாத விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரனோடு இணைந்து நல்ல லாபங்களையும் யோகங்களையும் தந்து வர உள்ளார். அதே போல் 7ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே குரு அமர்ந்தாலும் உங்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள் நீங்கி நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணம். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு இருந்தாலும் சில நேரங்களே உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு சில நேரங்களிலே வரக்கூடியது. எனவே சில நேரங்களிலே நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த துளாராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் சனியும் சேர்ந்து அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமையப்பெறுகின்றார். ஆகையால் சுப விரயங்கள், லாபங்கள், தொழில் முன்னேற்றத்திற்காக சில பண செலவு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம், தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள், சில நேரங்களிலே தொழில் முன்னேற்றத்துக்காக பணம் செலவு செய்து அதன் மூலயமாக பேர் புகழ் பாராட்டுகள் உங்களுக்கு சேரக்கூடிய பல்வேறு விதமான பாக்கியங்கள் சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, உங்கள் ராசிநாதனாயப்பட்ட சனி பகவான் ராசிக்கு 3லே அமர்ந்து சந்திரனோடு இணைகின்றார். ராசிக்கு 6ஆம் பாவத்திலே அமையப்பெறுகின்ற குரு பகவானால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்களும் தயக்கங்களும் ஏற்படுகிறது. தனவாக்குஸ்தானத்திலே சனி அமர்ந்து சந்திரனோடு இணைவதால் உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்றாலும் சில நேரங்களிலே கையொப்பம் போன்ற விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு ஆவணங்களையும் சரிபார்க்காமல் உங்களது கையெழுத்தை இடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் ராசிக்கு 2லே அமர்ந்து ராகுவோடு இணைந்து செவ்வாயுடன் வலு பெறக்கூடிய ஒரு தருணம். அதே போல ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமரியப்பட்ட குரு பகவானால் சில லாபங்கள், ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் பொருள் ஸ்தானங்களிலே சில நேரங்களிலே மனக்குழப்பமும் வீண் விரக்திகளும் ஏற்படுகிறது. ஆகையால் சற்று விரக்தி தன்மையை குறித்து கொண்டு இல்வாழ்க்கையில் இல்லாலோடு இன்புற்று இருக்கக்கூடிய தருணங்களிலே இறை வழிபாடையும் சேர்ந்து செய்யும்போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறலாம். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு மீனராசி மண்டலத்திலிருந்து 4ஆம் இடத்திலே அமையப்பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 4லே அமைந்து சனி பகவான் உங்கள் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து அதே போல் சந்திரனும் அமையப்பெறுவதால் தெளிவான மனக்குழப்பங்கள், மன நிம்மதியின்றி தயக்கங்கள், அதே போல் உற்றார் உறவினர்களிடத்திலே சுப காரியங்களுக்கு செல்வதற்கு சற்று மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். தொழில் முன்னேற்றங்களிலே இருந்தாலும் அதீதமான சுப விரயங்கள் போன்றவற்றை, வீட்டிலே திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியங்களும், உங்களது குழந்தைகளுக்கு அல்லது பேர குழந்தைகள் வரக்கூடிய தருணங்கள், சீக்கிரமாக உங்களது குழந்தைகளுக்கு திருமண பாக்கியமும் பேர குழந்தைகளும் வரக்கூடிய ஒரு இனிமையான செய்திகளும் சேரக்கூடிய தருணங்கள்.